அது அவருடைய பணம்லாம் இல்ல, அது என் பணம் தான் அப்படின்னு எந்த தருணத்துல உங்களுக்கு தோணுச்சு? சார் 1ஆம் தேதி ஆனால் சேலரி கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ சேலரி கிரெடிட் ஆன உடனே லோன் எல்லாம் சென்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை என்னோட அக்கௌண்ட்ல போட்டுருவாரு. எப்படி மாமா இப்படி திறந்த புஸ்தகமா இருக்கீங்க? எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான். நீ பாத்துக்க, அவர் செலவுக்கு ஐயா ஏதாவது பிச்சை போடுங்க. என்னோட சிஸ்டருக்கு மேரேஜ் நடந்தது சார். கொஞ்சம் ஜுவல் வாங்கினது எல்லாமே வந்து கொஞ்சம் கடன் ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் தான் அந்த பணம் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. ஓ அப்படியா விஷயம்? We sold a property. அப்போ வந்து somebody needs. So let us give them some gold. We allotted some gold coins for them. ஆஹா, நகைக்கடியே இங்க நிக்குதா? இவனை பசக்குன்னு அமுக்கம்னா பல வருஷத்துக்கு வண்டி ஓட்டலாமடா. கிளம்புறப்ப உனக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னாரு. எவ்வளவு வேணா கொடுங்கனாரு. அவர் எத்தனையோ நிறைய 500 ரூபா நோட்டா வச்சுதான் போஸ்ட்ல கொடுத்தாரு. ஆனா அவர் இப்படி ஒரு ஷோக்கு வந்தா நான் வந்து உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படி நான் என்னைக்குமே கொடுத்தது இல்ல. இப்படி ஒரு வைஃப் அமைய நீ கொடுத்து வச்சிருக்கணும்டா. பையனுக்கு இப்ப எனக்கு ஒரு போன் கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சேன். அவன் கிராஜுவேஷன் முடிச்சான். போய் வாங்கி அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிருப்பேன் யாருக்குமே தெரியாம. யோ இதுல சீப்பஸ்ட் மொபைல் எதியா? இது வந்து போன் தான். இதா விலை கம்மியா? இந்த கன்றாவிய பில்லு போடு. எனக்கு எஜுகேஷனல் லோன் எடுத்திருந்தேன். அதை உடனே மூடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்பாவோட நான் பேசிட்டு இருக்கேன். அப்பா வந்து இந்த மந்த் முடியாதுமா, நெக்ஸ்ட் மந்த் எப்படியாவது முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ அவரா முன்னாடி வந்துட்டு கையில காசு இல்லையா? காசு ஆமா இல்ல, அதுக்கு என்னப்பா? க்ளோஸ் பண்ணியாச்சு. அன்னைக்கு நைட்டு ஒரு லேப்டாப் நான் சும்மா பாக்குறேன். அந்த எக்ஸல் ஷீட்ல விபி டேட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருந்துச்சு. நீங்க எதுக்கு எங்க அப்பா பேர்ல போட்டு வச்சிருக்கீங்க? அந்த மொமெண்ட்ல வந்துட்டு உன் காசு உன்னோடதான், என்னோடது. நீ வந்து எனக்காக மட்டும் இல்ல எதுக்காகவே செலவு பண்ண வேண்டாம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு பயங்கரமான ஒரு எமோஷனல் மொமெண்ட். ஆமா, நீ கல்யாணம் பண்ணிட்டு வரப்ப உங்க ஆத்தா வீட்டுல இருந்து சீதனமா ஒரு தகரப்பட்டி கொண்டாந்து எங்க இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்கக்கூடாது. கிளம்பு உங்க ஆத்தா வீட்டுக்கு. நாங்க பர்ச்சேஸ்க்காக போயிருந்தோம். ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுக்க போயிருந்தோம். டாப்ஸ் எல்லாமே எடுக்க போனோம். அது எக்ஸஸா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 rupees எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. அதுக்கு அவரோட ரியாக்ஷன்